இன்னைக்கு நான் என்ன படம் பார்க்க வந்திருக்கேன்னா, அர்ஜுன் தாஸ் சார் நடிச்சு இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆன கான் சிட்டி. வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிராமா ஆக்ஷன் த்ரில்லர் இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கடா. காமெடியா? அப்ப காமெடியும் வந்துருச்சு. அப்ப நம்ம சேனரே ஹிட். மூவியோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ ஸ்கேமை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்கேம் மட்டும் இல்லை, ஒரு 2-3 ஸ்கேமை பற்றி தான் இந்த படமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்பவே லென்த்தாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் எல்லாரோட கேரக்டரும் பிளேஸ் ஆகவே ரொம்ப லேட் ஆச்சு. அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிட்டு ஒரு ரொம்பவே ஒரு குட்டி டேர்னோட ஒரு இன்ட்ரோ பிளாக் வரும். ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்தாச்சு. சரி, இது நல்லா இருக்கும்னு பார்த்தா அங்கே இன்னொரு ஸ்கேம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் ஒரு மாதிரியா தாங்க போச்சு. எனக்கு இந்த படமே பெருசா ஒர்க் ஆகலைங்க. காமெடியா இருக்கட்டும், எமோஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரி ஏதோ வச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு எதுவுமே இந்த படத்துல பெருசா ஒர்க் ஆகவே இல்லை. ஓவராலா உங்களுக்கு போர் அடிச்சா கூட போயிட்டு பார்க்கணுமான்னு யோசிச்சுட்டு தான் இந்த படத்தையே போயிட்டு பார்க்கணும். ஏன்னா எனக்கு ரொம்பவே ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு மூவி தான் இது. நான் இந்த படத்துக்கு ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன். ஏன்னா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு டீசர் மாதிரி விட்டுருந்தாங்க. அது வந்து இந்த கான்செப்ட் யூனிக்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்துக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஃபுல்ஃபில் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணல. இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கு மறக்காம என்ன ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க.